கார்த்திகேய சிவசேனாபதி நிறைய கேள்விகளை ரவி குழந்தைவேலு உங்களை நோக்கி வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் அரசு சார்பாக இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு, அது புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. ஆனால் அந்த முதல் 2 நாட்களுடைய கேள்விகளை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அரசியலாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்தை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? 2 விஷயம். ஒன்று இது போன்ற சம்பவங்களை மனித சமூகமே அனைவரும் இதை எதிர்க்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 29ஆம் தேதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண டேட்டாவில் சென்னை இஸ் த 2nd சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா. சென்னை நகரத்தை தான் சொல்லியிருக்காங்க. 10 டாப் 10 நகரங்களில் முதல் கொல்கட்டா வருகிறது, அடுத்தது சென்னையை சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பாதுகாப்பான நகரங்களில் வேறு எந்த நகரத்தையும் சொல்ல, 3வது கோயம்புத்தூர் நகரத்தை சொல்லியிருக்காங்க டாப் கார்பரேஷன்ஸில், மெட்ரோஸில். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி வக்கரம் பிடித்தவர்கள் எல்லா இயக்கத்திலும், எல்லா கட்சியிலும், எல்லா இடங்களிலும், எல்லா ஜாதியிலும், எல்லா மதத்திலும், எல்லா ஊர்களிலும் இருப்பார்கள். அதனால் எல்லாத்தையும் சர்டிஃபை பண்ண முடியாது, எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதற்காக அந்த இயக்கத்தையோ அந்த ஜாதியோ அந்த மதத்தையோ மோசமாக சொல்வதோ, அந்த வக்கரம் பிடித்தவனுக்கு ஆதரவாக ஒரு அமைப்பு இருப்பதோ இந்தியாவில் வேறு எந்த கட்சியுமே செய்யாது, பாரதிய ஜனதா கட்சியை தவிர. பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி ஒரு ரேபிஸ்டுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி போராட்டம் நடத்தியது. சட்டமன்ற உறுப்பினர் இந்திய தேசிய கொடியை தூக்கி கொண்டு, அமைச்சர் இந்திய தேசிய கொடியை தூக்கி கொண்டு காஷ்மீரிலே ஊர்வலம் வந்த அநியாயத்தையும் கொடுமையும் நாம் பார்த்தோம். இது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் செய்யும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் இந்த சார்னு அபத்தமாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு 3 வருட காலம் தூங்கி கொண்டிருந்த அதிமுக கட்சி திடீர்னு விழித்து கொண்டு எதையோ நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக இது அரசியல் செய்கிற விஷயம் கிடையாது, உங்களுக்கு யாருக்குமே அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணலின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிரச்சனை அந்த பொண்ணுக்கு பாலியல் சீண்டல் இருந்தது. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணினதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு காவல்துறையோ பொறுப்பு கிடையாது. அது ஐபிசி செக்ஷன்லேருந்து பிஎன்எஸ்ஸாக மாறிய பொழுது என்ஐசி நிக்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செய்த தவறுன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு இந்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். இன்று காலை அண்ணா நகர்ல அந்த சிறுமி பாலியல் வழக்குல ஒருவர் கைதாகிறார். அவர் அதிமுகவில் சேர்ந்தா அதிமுகவிலேருந்து நீக்கிறாங்க. இதெல்லாம் நடைபெறுகிறது. அப்போ கூட நாங்கள் தரம் தாழ்ந்து அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே இப்படித்தான் நாங்கள் பேச போகிறது கிடையாது. எல்லா இயக்கங்களிலும் எல்லா கட்சிகளிலும் இப்படி நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி ஒரு சிறிய அளவு 2 தரப்புலையும் இது அரசியல் களத்துல தான் இதை வச்சிருக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா இன்னுமே நீங்க இதை செய்யறீங்களா? நாங்களும் ஒரு போஸ்டர் ஓட்டுறோம், நீங்க போய் இன்னும் பிட் நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? நாங்களும் கொடுக்குறோம். அவர் சிஎமோட போட்டோ எடுத்தாரா? நான் ஆப்போசிஷன் லீடரோட போட்டோ எடுத்தேன். இப்படியாகவே இதை அணுகிறது. நான் அதான் அவர்கிட்டையும் கேட்டேன், ரவி குழந்தைவேல்கிட்ட கேட்டேன் அதே கொஸ்டினா உங்ககிட்டயும் நான் போட்டோ எடுக்கிற பிரச்சனை சிஎம் முன்னாள் சிஎம் எதிர்கட்சி தலைவர் அது அவங்களெல்லாம் விட்டுருங்க. என்னை போன்றவர்கள்கிட்டயே லட்சக்கணக்கான பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ வந்தால் ஃபோட்டோ எடுக்காமல் யாரும் அலுவலகத்துக்கு வந்தாலும் போகிறதில்லை, ஒரு நிகழ்வுக்கு போனாலும் போகிறதில்லை. ஆனால் அதற்காக நான் அவங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் யாருக்கு நான் கொடுக்க முடியாது. இவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள், என்னோட ஃபோட்டோ எடுத்து கொண்டவர்கள் அனைவரும் சொல்ல முடியாது. அதற்கு யாரும் பொறுப்பு ஆக முடியாது. இந்த புகைப்படத்தில் யார் அன்னைக்கு செல்ஃபி ப்ரைவசியே யாருக்குமே கிடையாது. நேராக முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பக்கம் போனால் உங்களை பார்த்ததும் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, இன்னைக்கு இந்த அக்காவை பார்த்தேன்னு சொன்னால் அவங்க நல்லவங்களா கேட்டவங்களான்னு உங்களுக்கு தெரியாது. யாருக்குமே கொடுக்க முடியாது. அதனால அந்த சம்பவம் நடந்தது வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவம். இனிமே இந்த மாதிரி நடக்காம இன்னும் பாதுகாப்பு. ஏன் இந்த திரும்ப சொல்றேன்னா, அது ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் பாதுகாப்பை நாம இதுவரைக்கும் அணுகணும்ல, சட்டத்தை கடுமையாக்குறது இல்லது. இங்க வர்மா கமிட்டி நிர்பயாவுக்கு அப்புறம் ஒரு 600 பக்கத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இன்னும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுற அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா வேண்டாமா இப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு நீண்ட விவாதம் பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து போச்சுல. அது இன்னைக்கு ஒரு யார் அந்த சாராவும் ஒரு பேம்லெட்டாவும் இவர் இந்த கட்சிக்காரு, இவரோட போட்டோ எடுத்தாரு அப்படின்னு மழுங்கடிக்கப்படுதோ பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வருகிறது. ஒன்று, பெண்களுடைய பாதுகாப்பு மழுக்கெடுக்கப்படுகிறது. அதிமுக செய்யக்கூடியதில் பாரதிய ஜனதா பண்ணியது, திரு அண்ணாமலை அவர்கள் பண்ண அந்த கோமாளி கூத்து எல்லாம் விட்டுருங்க.
சாட்டையை வைத்துக்கொண்டு ஒரு கோமாளி கூத்து பண்ணி கொண்டிருந்தார். யாருமே அவரை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு தனி விவாதம். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன காரணத்துக்காக பண்ணி கொண்டிருக்கிறாருன்ட்டு. ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்தில் எடுத்துட்டிங்கன்னா கோவை மாவட்டத்தோட எஸ்பி வேணும்னே மீடியாட்ட 3 தடவை அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணோட பேரை சொல்லி, அன்னைக்கு இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள், பேரை சொல்லி இதற்கு மேலே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வராத அளவுக்கு ஒரு அசிங்கத்தை செய்தது அதிமுக ஆட்சி. இவர்களுக்கு பேசுவதற்கு யோகிதையே கிடையாது. வேணும்னே செஞ்சாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு இருக்கு, எல்லா தொலைக்காட்சியிலையும் இருக்கிறது. அதை வேணுமென்றே செய்தார்கள். காரணம் என்னவென்றால், நாங்கள் இப்படித்தான் உன்னை எம்பாரஸ் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் யாராச்சும் கொடுக்க வந்தா உன்னை அசிங்கப்படுத்திடுவோம். ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இவங்களோட டியூட்டி. விட்னஸையே ப்ரொடெக்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட்டை எவ்வளோ பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். இவங்க அதை செய்தவர்கள். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ், போக்சோ எல்லாத்துலயும் பேசிக்காவே ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறது தானே. இதுதான் பேசிக் ரூல் ஒன்று. அடுத்தது இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காங்க, ஒரு உண்மையான ஒரு அப்பாவா ஒரு தாத்தாவா மிக பிரமாதமாக அழகா கேட்டிருக்காரு. இதை அரசுக்கு கெட்ட பேர் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி தயவு செய்து பெண்களுடைய படிப்பில் கல்வியில் விளையாடாதீர்கள்னு சொல்லி கடைசியா அந்த வார்த்தையில் தான் முடிச்சிருக்காரு. மிக அற்புதமான ஒரு 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 ஆழ மனசில் இருந்து ஒரு அக்கறையுடன், பெண்கள் மீது அக்கறையுடன் வந்த ஒரு வார்த்தைகள். இது காரணம் என்ன, இப்போ தரா ஷியாம் அண்ணா சொன்ன மாதிரி மிக முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. கிராமங்களில் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் எல்லாமே கிராமத்துலேருந்து வர்றவங்க தான். நீ யார் வீட்டு போகலன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ ஏன் இன்னும் நின்று இருக்கீங்க, இந்த வீட்டுக்கு போலியா, இப்போ தான் உங்கள் அம்மா போகிறத பார்த்தேன்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கூட பெற்றோர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அவருடைய பெண் குழந்தையை கூப்பிட்டு வர்றாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கேவலமான அரசியலை அதிமுக செய்து கொண்டு இருக்கிறது. இவர்களுக்கு அதுதான் எங்களுடைய வருத்தம். அதாவது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், யாராக இருந்தாலும்னு கோடிட்டு 2 முறை சொல்லியிருக்கிறார். யாராக இருந்தாலும்னா அது லெட் இட் பி எனி பவர் சென்டர், லெட் இட் பி எனிபடி ஃபார் தட் மேட்டர். சார்ஜ் ஷீட்டில் யார் பேர் எனக்கு 3 எஸ்பி, 3 பேரும் பெண்கள், 3 IPS அதிகாரிகளை உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக போட்டிருக்காங்க. 3 பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க சார்ஜ் ஷீட் 60 டேஸ்க்குள்ளே போடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் 60வது நாள் சார்ஜ் ஷீட் வரும்னு முதலமைச்சர் அஷ்யூர் பண்ணியிருக்காரு. இதற்கு மேலே என்ன செய்யணும்? நேற்று ஆளுநர் வரும்பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம், அதாவது தமிழ்தாய் வாழ்த்து, பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறோம், கடைசியாக செஷன் முடியும் பொழுது இந்திய நாட்டுடைய தேசிய கீதத்தை நேஷனல் ஆந்தம் பாடுறோம். அதை விட்டுட்டு அதை கூட எதிர்த்து ஆளுநர் செய்தது தவறு, அம்மா அம்மா அம்மாங்கிறாங்களோ தவிர அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு மரபை கூட ஆளுநர் மீறும் பொழுது, தமிழ்நாட்டில் இந்த அநியாயம் நடக்கும் பொழுது எதிர்த்து பேச முடியாத அதிமுக கட்சி எதற்கு இவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தார். திராவிட கழகத்தை பத்தி இப்ப பேசினாங்க. அவங்க போராட்டங்களை காமிக்கல அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. எங்களை காமிக்கவே மாட்டேங்கிறாங்க சட்டமன்றத்தில். தந்தை பெரியாரை பற்றியோ ஒரு நாளாவது இவங்க யாராச்சும் திரு எடப்பாடியார் அவர்களோ திரு OPS அவர்களோ எங்காச்சும் பெரியார் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று இல்லை பெரியாரை பற்றி பேசி எடப்பாடியார் அவர்கள் கேட்கும்போது நான் அவ்வளோ புத்தகம் எல்லாம் படிக்கலினே சொன்னாங்க. இவர்கள் அதிமுக என்ற கட்சி அண்ணா பேரை வைத்துக்கொண்டு அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, அண்ணா ஃபெடரலிசம் பற்றி என்ன பேசியிருக்காரு, மாநில உரிமை பற்றி என்ன பேசியிருக்காரு, திராவிட சித்தாந்தத்தை பற்றி என்ன பேசியிருக்காரு, எந்த புரிதலும் இல்லாதவர்கள் திராவிட கழகத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ ரவி குறுக்கிட்டீங்க. ஆமா, அதாவது இவ்வளவு தெளிவா கார்த்திகை சேனாபதி அவர் பேசும்போது சொல்றாரு, எல்லாரும் கையில போன் வச்சிருக்காங்க, யார் வேணாலும் செல்ஃபி எடுப்பாங்க, தெரியாம எடுத்துட்டா கூட போட்டுக்கலாம் அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், அயலக அணியில் ஒருத்தர் நீங்கள் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் போட்டிங்கல்ல, அவர் ட்ரக் மாஃபியாவில் பிரச்சனையில் மாட்டினார்ல, அவருக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறதுக்கு முன்னால் அவரை பற்றி என்கொயரி பண்ணாமல் எப்படி போட்டீங்க? அப்போது அவர் பொறுப்பில் இருந்து தானே இப்போ கைது செய்ததுக்கப்புறம் நீக்கினீங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எல்லாத்தையும் எப்படிங்க விசாரிக்க முடியுமா? அப்போ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த பொறுப்பு கொடுக்கும் பொழுது ஏன் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க விசாரிக்க மாட்டீங்களா? அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு விசாரிக்காம தான் நீங்கள் போடுவீங்களா? அப்போ அது எந்த வகையில் அந்த லாஜிக் எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு ட்ரக் மாஃபியா இதில் பிரச்சனை மாட்டினார்ல, அவர் என்ன பொறுப்பில் இருந்தார்? அயலக அணி செயலாளராக பொறுப்பில் இருந்தார் இல்லையா?
அப்ப அவர் விசாரிக்காம தான் நீங்க போட்டீங்களா? இல்ல நீங்க கேக்குற கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவாரு. அவர் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். வரும்பொழுது எல்லாரும் நல்லா வந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைக்குரியவரா மாறுறாங்களே, அப்ப அத வந்து நீங்க நான் அப்ப இல்ல அவர் வந்து கடந்த காலங்களில் என்ன செய்திருக்கிறார் என்பது தெளிவாக ரெக்கார்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணும்போது இல்ல நான் ஒரு லாஜிக்கு கேக்குறேன். வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவர் வந்து எந்த தப்புமே செய்யாதவரா ஒருத்தர் இருக்காரு. இல்லங்க ஒரு கொஞ்சம் பாருங்க, ஒரு ஆளுகிற கட்சியில வந்து ஒரு நான் ஏன் திரும்ப இத சொல்றேன்றது, சொல்லுங்க, இத திரும்ப பொலிட்டிக்கல் லேபிள்குள்ளேயே கொண்டுட்டு போவாதீங்கன்றேன் நானு. பொலிட்டிக்கல் லேபிள்ல தான் நீங்க இத பாக்குறீங்க. அவர் அதுக்கப்புறம் தப்பு செய்ய மாட்டாருன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? எப்ப தப்பு செஞ்சாலும் தப்பு தான். நீங்க அன்னைக்கு தப்பு செஞ்சாலும் தப்பு தான், இன்னைக்கு தப்பு செஞ்சாலும் போலீஸ் துறைன்னு ஒன்னு இருக்கு. போலீஸ் துறைன்னு ஒன்னு இருக்கு. ஆட்சி செய்யறது இவங்க கண்ட்ரோல்ல, இவங்க சிஎம் கண்ட்ரோல்ல தான் போலீஸ் துறை இருக்கிறது. போலீஸ் துறையில என்ன நடக்கிறதுங்கிற மூவ்மெண்ட் இது பண்றதுக்கு எல்லா பிரிவும் இருக்கு. அந்த பிரிவுகள் ஒரு நிமிஷம் இன்டரப்ட் பண்ணாதீங்க. அந்த பிரிவுகள் அந்த தகவலை முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த கடமையை செய்யவில்லை என்றால் அந்த துறையின் அமைச்சர் சிறப்பாக செயல்படவில்லை, அவருடைய நிர்வாகம் சரியில்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப அது யார் கண்ட்ரோல்ல வருது? சிஎம் கண்ட்ரோல்ல வருது. செய்யறதெல்லாம் வந்து காவல்துறையோட கடமையா? எங்க கட்சியில யாரை சேர்க்கறாங்கங்கறத வெரிஃபிகேஷன் காவல்துறை வந்து அத பத்தி ரிப்போர்ட் வந்து அவருக்கு கொடுத்திருக்கணும். அதாவது கட்சியோட அணியில ஒருத்தர் சேர்த்தும்போது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மென்ட்ல கொடுத்து அவரை பேக்ரவுண்ட் செக் பண்ணாங்க. சிஎம் பாக்குறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் கேட்டா கூட நீங்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் பாக்குற நிலைமை இருந்தது. தெரியுங்களா? பாக்குறதுன்னா அப்படிதான். அப்புறம் என்னங்க ஒரு அயலக செயல அவரோட டைம் அவருக்கு கொடுங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் A1 கன்விக்ட் ஆயிருப்பாங்க. அன்னைக்கு அதிமுக சேர்க்கும் போது சம்பந்தமே இல்லாத பேசிட்டு இருக்கீங்களே. அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல வெரிஃபை பண்ணி கட்சியில ஒருத்தர் அவங்க இப்படி ஒரு கேஸ்ல சிக்குவாங்கன்னு நீங்க வெரிஃபை பண்ணீங்களா? பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு பதில் சொல்லட்டும். என்னது பதில் சொல்லுங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த மேட்டருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பேசுறது வந்து ஒரு முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் அவர் பேசிட்டு அவர்கிட்ட நீங்க ஒரு கருத்தை வைக்கீங்க. இல்ல ரவி அவருக்கான நேரத்தை கொடுத்துருங்க, அவர் பேசட்டும். அது அவருக்கான நேரம். அதாவது காவல்துறையோட வேலை வந்து கட்சியில யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க ரிப்போர்ட் காவல்துறையில கொடுத்து இவங்களை எல்லாம் வெட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன், பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன்னா கூட காவல்துறையிட்ட கொடுத்து வெட் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் ஆளுங்கட்சியில் இருந்தால் அப்படியெல்லாம் காவல்துறையை தவறாக பயன்படுத்த முடியாது. ஒன்று. இரண்டாவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய மாநில துணை செயலாளர்கள் அந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அவர்களை கட்சியில் சேர்த்துவோம். அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்து அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு காவல்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது கட்சியை விட்டு நீக்க போறோம், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். இவ்வளவுதான். பேசலாம். முதலமைச்சரோடு ஒரு நபரை ரவி எல்லாருக்கும் நான் நேரம் கொடுக்கணும். இது வந்து ஒன்லி ஃபார் ரவிக்கான விவாதம் இல்ல. அவர் தெளிவா சொல்லுவாரு. இல்ல ரவி நீங்க சரி ரவி அதே கேள்வி உங்களுக்கும் பொருந்தும். சரி அண்ணா நகர் வழக்குல அவரை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் சேர்த்தீங்களா? ஏங்க நான் என்ன சொல்றேன், எனக்கு திரும்ப பாலிடிக்ஸ் அவ்வளவு கவுண்டர் क्वेश्चन இருக்கு ரவி. அத அப்படி கொண்டுட்டு போவாதீங்க. நான் திரும்ப சொல்றேன். ரவி ரொம்ப ஓபன். நீங்க வந்து இத அரசியலாக்க மட்டும் தான் ட்ரை பண்றீங்க. நான் ரொம்ப சென்சிட்டிவா பேசுறேன். அப்ப நீங்க ஏன் அண்ணா நகர் அந்த வழக்கு இன்னைக்கு காலையில கைதானவரை வெரிஃபை பண்ணல? வெரிஃபை பண்ணிட்டனல்ல. நாங்க என்ன இல்லன்னு சொன்னோமா? நீக்கிட்டோம்ல. ஏன் அவங்களும் தான் நிக்கிருக்காங்க. என்னங்க லாஜிக்? நாங்க என்ன அவரை தேர்தல்ல நிக்க வச்சோம் அதுக்கு அப்புறம் என்னங்க லாஜிக் இது? அதாவது ஷாம் சார் குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. மீண்டும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை அரசியலாக்குறது தவறுங்கிறதாங்க எல்லாரோட பார்வையும். சிம்பிள் ரீசன் என்னன்னா அது ஊர்கள் எல்லாம் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துது, பீதியை ஏற்படுத்துது இன்னும் சொல்ல போனா. அப்போ இதுல இருந்து விலகி வந்துடலாம். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? உண்மையிலே இது மாதிரியான ஒரு நிகழ்வு வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்? இப்ப நம்ம பாஷ் கமிட்டி சரியான முறையில் செயல்படலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி, அது கவர்னர் ஏன் அவர் விசி போடல, ஏன் ரிஜிஸ்ட்ரார் போடல, ஏன் இவ்வளவு பெரிய டிலே? அப்ப என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க நடக்குது? இந்த மாதிரியான கேள்விகளை சட்டமன்றத்தில் எழுப்பியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். அதிமுகவுக்கு அது பெருமை சேர்த்திருக்கும். ஆனா அது இல்லாம சென்சேஷனலா மட்டும் யார் அந்த சார், அதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிறது தான் பார்வை. ரவி இல்ல அவர் அண்ணன் சொல்றது வந்து கரெக்ட். நான் மறுக்கல. அவர் வந்து கேட்கிறாரு இப்போ விசிஎம் போடல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பா அங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு இருந்திருந்தாருன்னா அவர் மானிட்டர் பண்ணலாம். நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல கேப் வருது அப்படின்னு சொல்றாரு. அது நியாயமான கேள்வி. திரு எடப்பாடியார் அவர்கள் ஆளுநரை கண்டித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா? அதிமுக கட்சி ஆளுநர் மாளிகைக்கு நான் என்ன கேக்குறேன், பதில் சொல்ல விடுங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. இருங்க, ஒரு போராட்டம் நடத்துமா? ஆளுநர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து சான்சலர் வைஸ் சான்சலர் போடாம இருந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு திரு எடப்பாடியார் அவர்கள் ஆளுநரை கண்டித்து
ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாரான்னு சொல்லுங்க. ஏங்க எல்லா கட்சிக்கும் நீங்க போராட்டம் நடத்தணும்னா எத்தனை நாளைக்கு முன்னால அனுமதி பெறணும்னு ஒரு ரூல் இருக்கு. திமுக மட்டும் statement 300 நாள் கொடுங்க. இருங்க, நான் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அதாவது Press release திமுக கொடுங்க. மட்டும் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி எப்படி முதல் நாள் இல்ல, கவர்னர் நம்ம இது பண்றாரு, இது அடுத்த நாள் இது ரவிக்கான பண்றாங்க. நேரத்தை அதே தாண்டி மாதிரி போயிட்டோம். இது மித்தவங்களுக்கு எல்லாம் கேஸ் டாக்டருக்கான போட்டு நேரம். அரெஸ்ட் ரவி, இது பண்றாங்க. டாக்டருக்கான திமுக நேரம். மட்டும் ரவி, கேஸ் இது போட்டு அரெஸ்ட் டாக்டருக்கான பண்ணல. இது நேரம். என்னங்க டாக்டருக்கு நியாயம்? நேரத்தை அந்த நியாயத்தை ஏன் பேச இது மாட்டேறீங்க? டாக்டருக்கு அந்த நேரத்தை கொடுத்துருங்க நீங்க.